வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ் செல்வி குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டேட்ஸையும் ப்ளஸ் க்ரீம் பிஸ்கெட்ஸையும் வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான ரொம்ப ராயல் லுக்கான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி தோலை உரிச்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மூடி வச்சு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அது வேகட்டும். அந்த மீன்வைல் டைமில் டேட்ஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேட்ஸ் சீட்லெஸ் எப்போவுமே நமக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. சீடோடு இருக்கிற டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் பிளாக் டேட்ஸ்னாலும் ஓகே, இல்லை சாதாரண டேட்ஸ்னாலும் ஓகே. ஆனால் நல்ல குவாலிட்டியானதாக வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் நார்மல் டேட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த டேட்ஸை 1/4 கிலோ டேட்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது போல் அதில் இருக்கிற கொட்டையையும் மேலே இருக்கிற குப்பி மாதிரி இருக்கிற அந்த காம்போட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதையும் நீக்கி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு இருக்கிற எல்லா டேட்ஸையுமே இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பிஸ்கெட் பாக்கெட்ஸு 2 க்ரீம் பிஸ்கெட்டு, இது சாக்கோ அப்படின்னா ஓகே, நமக்கு சாக்கோ தான் பெஸ்ட்டு. சாக்கோ க்ரீம் பிஸ்கெட் 2 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துருக்கேன். அதே மாதிரி 2 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த 2 பிஸ்கெட் பாக்கெட்ஸில் இருக்கிற எல்லா பிஸ்கெட்ஸையும் அதில் இருக்கிற க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் இது போல் பிரித்து வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட்ஸ் தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இதே போல் பிரித்து வச்சுட்டு அந்த பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி கையால் உடச்சி விட்டுக்கோங்க. எல்லா பிஸ்கெட்ஸையும் இது மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதே மிக்ஸி ஜாரில் விதையெல்லாம் நீக்கிட்டு வச்சுருந்தோம் இல்லையா, பேரிச்சம்பழம், அதை போட்டு இதையும் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சோம் அப்படின்னா இது மாதிரி மாய்ஸ்டராக இருக்கிறதுனால இது மாதிரி குழப்பாக தான் நமக்கு கிடைக்கும். இதையும் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த பேரிச்சம்பழ பேஸ்ட்டு, இது கொஞ்சம் குழப்பாக தான் இருக்கும், கையில் ஒட்டும். இப்போ நம்ம பிஸ்கெட் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் பவுடரை இதில் போட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா மாவு பதத்துக்கு வந்துடும். இதை எடுத்து இப்போ ஓரமாக மூடி வச்சுட்டு வேக வச்சிருந்த கிழங்கு இந்த நேரத்தில் வெந்திருக்கும். அதை ஒரு தட்டுக்கு மாற்றி அதை ஆற விட்டுருங்க. அது ஆறட்டும். அது ஆறுற அந்த டைமுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்லேருந்து பிரித்து எடுத்தோம் இல்லையா க்ரீம், அந்த க்ரீமெல்லாம் ஒரு டப்பாவில் வச்சு தண்ணி இருக்கிற கொதிச்சிட்ருக்க தண்ணியில் வச்சு இதை டபுள் பாயில் மெத்தடில் உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம சாக்லேட்ஸ்க்கு இதை சாக்லேட் சிரப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆற வச்சுருந்த மரவள்ளி கிழங்கை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் ஒரு பிளேட் எடுத்து அதில் நெய் இருந்ததுன்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை அந்த தட்டில் நல்லா தடவி வச்சுட்டு அரைச்சி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது மேலே பரப்பி விடுங்க. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோகோ பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வரும். ஸோ அதில் கொஞ்சம் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கோட அந்த
மாவை இதில் வச்சு ஒரு தோசை திருப்பி இல்லைன்னா வந்துட்டு கரண்டி இது மாதிரி ஏதாவது வச்சு இது மாதிரி வந்து பட்டையாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டினதுக்கப்புறமா நம்ம பேரிச்சம்பழமும் கோகோ பவுடரும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து இது மாதிரி தட்டி அது மேலே வச்சு அதை நல்லா வந்து அது ஃபுல் சைஸுக்கு வர அளவுக்கு தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பரங்கி விதை இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாமே அதுக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அடியில் ஒரு கத்தி கொடுத்து ஒரு தடவை வந்து எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவதாக அந்த டேட்ஸ் மாவையே வச்சுட்டு அதோட நட்ஸு சேர்த்து ஒரு சாக்லேட்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பாதாம், சீட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போது பாதாம் மட்டும் தனியாக நெய் ஊற்றி அதை வந்து வறுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் மீதி இருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இதை வந்து பாதாம் மற்ற சீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த டேட்ஸ் மாவை கொஞ்சம் உருட்டி எடுத்து இது போல் கையில் தட்டி அதை வந்து ஒரு தட்டில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. தேவையான சைஸுக்கு தட்டிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரை சேர்த்து கையால் இது போல் திரட்டி இதை வந்து ஒரு பால் சைஸுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இது போல் எல்லா மாவையுமே தட்டி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எடுத்திருந்தது பாதி தான், நான் கொஞ்சம் தான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் டேட்ஸு அந்த இது எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு 7 உருண்டை கிட்ட வந்தது. இது நல்ல பெரிய சைஸு. ஒன்று மட்டும் சின்னதாக கிடச்சிது, மற்றது எல்லாமே சேர்த்து ஒரு 7 உருண்டை வந்தது. நம்ம ஒரு 200 கிராம் 250 கிராம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 20 கிட்டக்க வரும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் கோகோ சிரப் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் வந்து இது மாதிரி முக்கி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கார்னிஷிங்க்கு நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு, நமக்கு அயனும் ரிச்சாக இருக்கும். ஸோ நான் அதனால் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். இது போல் மேலே ஒரு கோட்டிங்க்கு நம்ம வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தோன்னா இந்த சாக்லேட் சிரப் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். நமக்கு நல்லாவே
கிடச்சிரும். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து நான் 2 ஹவர்ஸ் வைக்கல, ஒரு 1 ஹவர்லேயே எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகி கொஞ்சம் இதாகவும் இருந்தது. இது நம்ம அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை வேறு யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னாலும் இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் பேக் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சட்டுன்னு வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம், ரொம்ப நேரமும் ஆகாது. இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இதில் தப்பு இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.